ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு கும்பராசிக்கார பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகிறது என்பதை உங்கள் தாயானவள் துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கின்றேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் அமோகமான ஆதரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகின்றது. பெரிய பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வழக்குகள் சாதகமான பலனை கொடுக்கலாம். குடும்பத்தில் பண பிரச்சனைகள் தீரும். மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். வராது என்று நினைத்த பணம் பல வழிகளில் வந்து சேரப் போகின்றது. கணவன் மனைவியிடையே இருக்கும் விரிசல் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் மெல்ல மெல்ல மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். புதிய போட்டிகள் உருவாகும். இதனால் உற்சாகத்திற்கு ஒன்றும் குறைவிருக்காது. சுயதொழில் உள்ளவர்களுக்கு அபிவிருத்தி உண்டாகும். உங்களினுடைய உழைப்பு பல இடங்களில் வீணடிக்கப்படும் என்றாலும் முயற்சியை மட்டும் தளரவிடாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆரோக்கியத்தில் அனுகூல பலன்கள் கிடைக்கும். சுக்கிரனை வெள்ளிக்கிழமை அன்று வழிபட்டு வாருங்கள். சுகவாழ்வு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்தே தீரும். அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடகராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்துள்ளார். இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுது கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை 7ஆம் தேதி அன்று மாலை 4:15 மணிக்கு பெயர்ச்சி செய்திருக்கிறார். சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது? ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது, செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும். இந்த கிரக பெயர்ச்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம். உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம், வர்த்தகம், அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 6ஆம் வீட்டில் பெயர்ச்சித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் அதிர்ஷ்டம் இல்லாததை இது குறிக்கிறது. மற்றும் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்றதாக கூட இருக்கலாம். உங்கள் வேலையில் நற்பெயரை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சிக்கலை கூட ஏற்படுத்தலாம். உங்கள் வியாபாரத்தில் மிதமான லாபத்தையே பெறுவீர்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் ஆபத்தை சந்திக்க கூட நேரிடலாம். அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டி இருக்கும். இது உங்களுக்கு கூடுதல் மன அழுத்தத்தை உண்டாக்கும். உங்கள் மனைவியுடன் சச்சரவுகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் இருவருக்குள்ளும் புரிதல் இல்லாததே இதற்கு காரணமாக இருக்கின்றது. உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும். ஆனால் நிச்சயமாக அவர் குணமடைந்து விடுவார். இதன் மூலமாக மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக்கப்பட மாட்டீர்கள்.
கும்பராசிக்காரர்களே, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் கிரகத்திற்கும் யாகம் செய்து வந்தால் நிச்சயமாக ஏற்படும் இன்னல்களில் இருந்து நீங்கள் விலகி நிற்கலாம். என் அன்பு பிள்ளையே, அது மட்டுமின்றி இந்த ஜூலை 11ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை 11 இரவு 7:59 மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார். சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கடக ராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 4ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த கடக ராசியில் சுக்கிரன் உதயத்தின் போது உங்களின் 6ஆம் வீட்டில் உதித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் அதிர்ஷ்டம் இல்லாததையே இது குறிக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் வேலை அழுத்தம் அதிகரிக்க கூடலாம் மற்றும் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியாமல் திணறலாம். நீங்கள் லாபத்திற்கு பதிலாக சில கடுமையான இழப்புகளை கூட சந்திக்கலாம். நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதாக இருந்தாலும் உங்கள் சேமிப்பையே நீங்கள் செலவு செய்து கடனிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உங்கள் பணம் அனைத்தும் செலவழிக்கப்படும் நேரமாக இது இருக்கப் போகிறது. உறவு முறையில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியில் குறைவை நீங்கள் காணப்படலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையை பேணி காப்பது இந்த நேரத்தில் அவசியமாக இருக்கின்றது. உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். உங்கள் தாயின் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக எப்பொழுதும் அவர்களின் மீது ஒரு கண் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களே, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மாதத்தின் முதல் நாளில் அல்லது மாதத்தின் இறுதி நாளிலோ சென்று வழிபட்டு வரலாம். இது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும். இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.